Hi everyone, welcome to Spax Academy. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எஸ்டர்டே கிளாஸே பார்த்துருந்தோம். நம்ம ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் கமிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ரிவிஷன் அஸ் வெல் அஸ் அந்த கான்செப்டை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கிடைச்சிரும். ஸோ அதனால நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கும். நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோமா? இப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். நேற்று லாஸ்ட் கொஷின்ல ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ரெண்டு இது ட்ரா பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு இதில் இதுதான் கரெக்ட்னு சொல்லியிருப்பேன். இது ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை. சுமன் சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ககன். அப்போ சுமன் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் ககன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டில் உட்காந்துருக்கான். ஸோ இது வராது. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ இதுபடி தான் வந்து ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு ப்ராப்ளம் பார்ப்போம். இன்னைக்கு கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் ரெப்ரசன்ஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். கிவன் வேர்ட்ஸோட ஏபிசிடி அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே டபிள்யூ தான். ஓகேங்களா? எல்லாமே இப்ப இது நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றனால நான் எழுதிட்டு இருக்கேன். பட் நம்ம எக்ஸாம் டைம்ல எழுதக்கூடாது. ஓகேங்களா? எழுதாம அப்படி பார்த்துட்டே வரணும். செகண்ட் கம்பேரிட்டிவ்லி என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹைச் ஐ. ஹைச் ஐல ஹச் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஹைச் ஐ ஜேகே தான். ஸோ ஹச் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஹைச் இருக்கக்கூடிய எத்தனை லெட்டர்ஸ் ஹச்சில் இருக்கக்கூடியது 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 3 இது ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அடுத்த 3 அடுத்து வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் லெட்டர் பாருங்க. ஹைச் ஐ இருக்கு. இதுவும் ஹைச் ஐ தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3மே வந்து ஹைச் ஐல தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஹைச் ஐ. அடுத்தது பாருங்க. எஸ் எஸ் இருக்கு. 3மே எஸ் தான். ஹைச் ஐ எஸ் தான் 3மே. ஓகே. இப்போ அடுத்தது ஹைச் ஐ. இந்த இடத்துல கே இருக்கு, டி இருக்கு, பி இருக்கு. இதுல தான் டிஃபரன்ஸ். அப்ப கே தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது பி வரும். அடுத்தது டி வரும். ஓகேங்களா? அப்ப ஆர்டர் பண்ணியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன வரும்? 1 வரும். செகண்ட் இது 5 வரும். தேர்ட் இது என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. ஸோ இதுலயே நமக்கு ஆக்சுவலா 1 5 2 பார்த்தீங்கன்னா இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ இதை வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியாது. அடுத்தது டபிள்யூஐ பாருங்க. டபிள்யூஐல இருக்கக்கூடிய 3 இதையும் பாருங்க. 3 இதுல 2 இதுல எஸ் இருக்கு, ஒரு இதுல டி இருக்கு. அப்ப எஸ் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் போட போறோம். எஸ் ரெண்டையுமே போட்டுட்டு அடுத்தது டி போட போறோம். அப்ப 4 தான் லாஸ்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதுல 4 தான் லாஸ்ட் இருக்கு. ஸோ இதுவுமே இதை வச்சுமே டிசைட் பண்ண முடியாது. அடுத்தது என்ன இருக்கு? எஸ் டி, இங்க எஸ் ஹச். அப்ப எஸ் ஹச் தான் வரப்போகுது. ஸோ 6 3. ஆன்சர் என்ன? 1 5 2 6 3 4. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இப்படிதான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது எ மேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். இதுதான் ஒரு ஹவுஸ். ஓகேங்களா? இந்த ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான் ஒரு மேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் அவனோட பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஹவுஸ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். நார்த்தை நோக்கி 10 மீட்டர் நடக்கிறானா. அடுத்து தென் ஹீ டர்ன்ஸ் லெஃப்ட். லெஃப்ட்னா இப்படிதான் பர்சன் இருக்கும்போது எப்படி லெஃப்ட், அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இது. ஸோ லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர். 15 மீட்டர் நடந்துட்டு தென் ஹீ டர்ன்ஸ் ரைட். அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படி இப்படி ரிட்டர்ன் ரிவர்ஸ் வந்த பார்த்தே போகக்கூடாது. டர்ன் ரைட் அப்படின்னா இந்த சைடு போடுறோம். அப்ப 7. ஓகேங்களா? 7 மீட்டர். எ போல் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி 15 மீட்டர் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ். ஈஸ்ட் அப்படின்றது இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். அப்ப இங்க பர்சன் நிக்கிறாங்கன்னா அங்க இருந்து ஈஸ்ட் அப்படின்றது இதுதானே. ஸோ ஈஸ்ட்ல எவ்வளவு மீட்டரா? தட் இஸ் அகைன் 15 மீட்டர். திஸ் இஸ் த போல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது? 15 மீட்டர். இப்போ என்ன? ஹவு ஃபேர் அண்ட் விச் டைரக்ஷன் இன் ஹிஸ் ஹவுஸ் ஃப்ரம் த போல். இதுதான் போல், இதுதான் ஹவுஸ். இந்த போல்ல இருந்து எனக்கு ஹவுஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட்ஸ் இருக்கா? அப்ப சவுத். ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு மீட்டர் அப்படின்னா இங்க ஒரு 10 மீட்டர், இங்க ஒரு 7. இந்த சைடு 7 மீட்டர் இருந்தா இங்கேயும் அதே 7 மீட்டர் தானே இருக்கும். அப்ப 7 மீட்டர். 10 + 7 டோட்டல் 17 மீட்டர். 17 மீட்டர் சவுத். ஓகேங்களா? எப்படி எழுதுறோன்றது தெரியுதா? லெஃப்ட் அப்படின்னா அப்படியே லெஃப்ட் எழுதுறீங்க, ரைட் அப்படின்னா ஸ்ட்ரைட் எழுதுறீங்க, அகைன் ரைட் இப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இப்படி திரும்பி இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்க. A denotes plus, B denotes multiply, C denotes minus, D denotes divided.
அப்போ 89 சி என்ன வந்துச்சு மைனஸ் 8 சாரி 89 மைனஸ் 8 ஏ என்ன ப்ளஸ் 18 மல்டிப்ளை 2 டி என்ன டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு டேஷ். போர்ட் மாஸ் அப்ளை பண்ணலாமா? போர்ட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்ளை பண்ணணும்? எது சால்வ் பண்ணணும்? ப்ராக்கெட் சால்வ் பண்ணேன்னா 38. அப்போ 89 மைனஸ் 8 ப்ளஸ் 36 டிவைடட் பை 4. ஃபர்ஸ்ட் டிவைட் தான் பண்ணணும். டிவைட் பண்ணால் 9. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? 89 மைனஸ் 8 ப்ளஸ் 9. அப்போ இது ரெண்டையும் இப்போ மைனஸ் 8 ப்ளஸ் 9 என்ன வரும்? ப்ளஸ் 1. அப்போ 89 ப்ளஸ் 1 90. ஆன்சர் இஸ் 90. ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் இதில் பாருங்க, இந்த மாதிரி கன்க்ளூஷன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் பாருங்க, ரெண்டு கான்செப்ட் தான், பென்னு ரெட்டு ப்ளூ 3 இருக்க போகுது. இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்? ஃபர்ஸ்ட் பென்னுக்கு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இதில் பென்னா பென்னு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? சம் பென்ஸ் ஆர் ரெட். அப்போ சம் மட்டும்தான், சம் பென்ஸ் ஆர் ரெட். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ரெட் ஆர் ப்ளூ. ஆல் ரெட் ஆர் ப்ளூ. இந்த ப்ளூ ஃபுல்லாகவே ஆல் ரெட் ஆர் ப்ளூ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பென்ஸ் ஆர் ப்ளூ. எல்லா பென்னும் ப்ளூவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. சம் பென்ஸ் மேபி இருக்கலாம், அதில் வரலாம். ஓகேங்களா? அடுத்தது சம் பென்ஸ் ஆர் நாட் ரெட். அதாவது சம் பென்ஸ் ஆர் நாட் ரெட்னு கொடுத்துருக்காங்க. இதில் சம் பென்ஸ் ஆர் ரெட்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. அதில் சம் பென்ஸ் ஆர் நாட் ரெட்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ வந்து ரெண்டுமே எனக்கு தப்பு. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு தெரியாத பட்சத்துக்கு நம்ம கன்க்ளூஷன் வந்து டிசைட் பண்ணும்போது அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது இதில் பாருங்க, இந்த செட் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் ஆன்சர் வரப்போதான். இப்போ 120க்கும் 96க்கும் என்ன இது இருக்கு? 54க்கு என்ன இருக்கு? 120 மைனஸ் 96 24 டிஃபரன்ஸு. அடுத்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு 42. இப்போ அதே இது பாருங்க, 108 84 42 அதே டிஃபரன்ஸில் தான் இருக்கு, 24 42. அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 24 42. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வரக்கூடியது 14 19 29 44 64. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் கம்மியாக தான் இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 5 10 15 20. இப்போ அடுத்தது என்னவா இருக்க போகுது? 25 இருக்க போகுது. அவ்வளோதான். 64 + 25 64 + 25 989. ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது HNL JPN LRP NTR இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சீக்வன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சீக்வன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஹைச்சுக்கு அடுத்தது என்ன லெட்டர்? HIJயா? அப்போ நம்பர் படி இதில் ஒரு லெட்டரை வந்து மிஸ் பண்ணிட்டோம், அதாவது ஐயை விட்டுட்டோம். HIJ, கேயை விட்டுட்டோம், எல்லுக்கு அடுத்து எம்மை விட்டுட்டு எண்ணுக்கு அடுத்து MN, ஓ வரும், ஓ விட்டுட்டு இப்போ அடுத்தது ஸ்டார்டிங் லெட்டர் என்னவா இருக்க போகுது? பியா இருக்க போகுது. 2 பி இருக்கு. ஓகேங்களா? 2 பி இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்து எண்ணுக்கு அடுத்தது என்ன வரும்? MNO, OP, Q விட்டோம், ஆறுக்கு அடுத்தது S விட்டாச்சு, டீக்கு அடுத்து U வரும், யூவை விட்டுட்டு V. இப்போ PVT. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, T தான் வருதான்னு. எம்மை விட்டாச்சு N, O விட்டாச்சு P, Qவை விட்டாச்சு R, Sஐ விட்டாச்சு T. ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். எப்படி எழுதுறோம்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது இதில் பாருங்க, he was good is coded at IQBUOY and was she there is coded as BUHANO. இது ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய வேர்டு எது? வாசா. அப்போ இந்த ரெண்டு இதுலையும் காமனாக இருக்கக்கூடியது எடுங்க, BU. அப்படிதான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? he was goodலையும் was she there அப்படின்றதுலையும் ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு இது was. அப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும்
IKBUOY BUHANO. அப்போ இதுலேயும் காமனாக இருக்கிறதுக்கு B. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் B. அடுத்தது பாருங்க, லாஜிக்கல் as well as மீனிங்ஃபுல் ஆர்டர். நம்ம பிறந்தோன்னு என்ன பண்ணுவோம்? பர்த் முடிச்சுட்டு அடுத்தது குழந்தை பிறந்துருவோம். பிறந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் போவோம். காலேஜ் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போகிறது யூஜி டிகிரி, அடுத்தது பிஜி டிகிரி, பிஜி டிகிரி முடிச்சுட்டு தான் டாக்டரேட் வாங்குவோம். அதுதானே ஆப்ஷனு. அப்போ அந்த இது மாதிரி ஃபர்ஸ்ட் பிறக்கணும். அப்போ பிறந்தக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் யூஜி பண்ண வைக்கணும். யூஜி பண்ண வச்சக்கப்புறம் பிஜி பண்ண வைக்கணும். பிஜி பண்ண வச்சக்கப்புறம் டாக்டர் பண்ண வைக்கணும். டாக்டரேட் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா டாக்டரேட். அப்போ இதுதான் என்னோட மீனிங்ஃபுல் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்தது பாருங்க, in how many in the position of how many letters will remain unchanged if each of the letter in the word closure is arranged in the English alphabetical order. இப்போ க்ளோஷர்ன்னு இருக்கு. இந்த க்ளோஷரை நான் அப்படியே இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அசைன் பண்ண போறேன். அப்ப இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்க போகுது? சியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஏபி இல்ல, ஸோ சி தான் ஃபர்ஸ்ட். ஸோ சி எழுதியாச்சு. சிக்கு அடுத்து டிஇ வரும். ஸோ இ இங்க மேட்ச் பண்ணும். இ இங்க எழுத போறேன். இக்கு அடுத்தது என்ன வரும்? இஎல். ஓகேங்களா? எல்லுக்கு அடுத்து எல்எம்என்ஓ பிக்யூஆர் எஸ்டியு. இதுல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லெட்டர் மேட்ச் ஆயிடுச்சு. எஸ் இஸ் மேட்ச்டு. இது மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல, மேட்ச் ஆகல. அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் அதோட பொசிஷன்ல இருக்கா. ஸோ ஒன்லி ஒன் லெட்டர் இட்ஸ் இன் பொசிஷன். ஓகேங்களா? அந்த பொசிஷன்ல இருந்து மாறாம இருக்கிறது ஒரே ஒரு லெட்டர். ஓகேங்களா? அடுத்தது 41 related to 21 following a certain logic. Following the same logic, 26 related to 13. To which of the following 68 related to the same logic? 42 related to 21 அப்படின்னா half. 26 related to 13 na that's also half. அப்ப 68 ஓட half என்ன? 34. Option 3 is the answer. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான். 42 is related with 14. 33 is related with 11. 75 is related to. இது ஒரே கொஸ்டின் பேப்பர்ல இந்த பேக் டு பேக் இந்த ரெண்டு கொஸ்டின் இருக்கு. 42 is related to 14. 42க்கு 14க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? 3யா? 42 divided by 3 14ஆ? அப்ப அதே மாதிரி 33 divided by 3 11ஆ? அப்ப 75 divided by 3 25. So option 2 is the answer. அடுத்தது பாருங்க, tile is related to VLNH. ஓகேங்களா? tile is related to VLNH. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம மேக்ஸிமம் வேர்ட்ஸ்லேயே சொல்லி பாருங்க, லெட்டர்ஸ் எழுத வேண்டாம். இப்போ இதுலேயே பாருங்க, டி கடிச்சு TSTUV. அப்போ ஒரு லெட்டர் விட்டுட்டு டி, ஒரு லெட்டர் விட்டுட்டு வி. அடுத்து IJK. இது பிளஸ் ஒரு லெட்டர் மட்டும் விட்டுட்டு பிளஸ் 2வா? இப்போ அடுத்தது அதாவது நம்பர்ல பிளஸ் 2. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் டீயோட நம்பர் என்ன? டி லெட்டரோட நம்பர் பாருங்க. லெட்டர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ல அந்த லெட்டரோட நம்பரோட 2 ஆட் ஆயிருக்கும். இப்போ ஐக்கு அடுத்தது IJK. 2 லெட்டர் வரும். 2 லெட்டர்ல இன்பிட்வீன்ல இருக்கு. அதுக்கு அடுத்து JKL. அதுக்கு அடுத்தது எல்லுக்கு அடுத்தே மாதிரி எல்லுக்கு இப்போ இங்க வந்து பிளஸ் 3. நம்பர்ல ஆட் பண்றதுல பிளஸ் 3. ஓகேங்களா? பொசிஷன் வைஸ் 2 லெட்டர் இன்பிட்வீன்ல இருக்கு. இப்போ அடுத்தது ரெண்டு இதுலயும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் நம்பர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் ரெண்டையுமே சொல்றேன். LMN ஒரு லெட்டரா? ஒரு லெட்டர். அப்போ பிளஸ் 2. நம்பர்ல பிளஸ் 2. அடுத்தது EFGH 2 லெட்டர் விட்டுருக்கா? அப்ப இது பிளஸ் 3. 2 லெட்டர் பேலன்ஸ். அப்ப இதே மாதிரி தான் ரேம்பும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரேம்ப்னா எஸ், அது ஆர் ST BCD NO PQRS இதே ஆர்டர்ல தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஃபில் பண்ண போறீங்க. ஷார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும்? ஒரே ஒரு லெட்டர் விட்டுணும். எஸ்க்கு அடுத்தது STU OPQR RST TUVW URTW. புரியுதா எப்படி எழுதுறோன்றது? ஆர்டர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, A means plus, B means minus, C means multiply, D means divide. அப்ப 21 plus 18 divided by 2
minus 3 multiply by 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் தான் பண்ணணும். 21 plus 9 மைனஸ் அடுத்தது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் 15. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 30 minus 15 that's equal to 15. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 15. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். வாட் வில் கம் இன் த கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63 டிவைடட் பை 9. ஸோ இதெல்லாம் டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ணணும். 7 மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 154 14 இன்டூ 11 154 பிளஸ் 28. இப்போ இது ரெண்டே என்ன பண்ணணும், 7 பிளஸ் 35 154 154ல 35 போச்சு அப்படின்னா 63 divided by 9 7 minus 14 multiply by 11 plus 28. இப்போ 11 14 சார் 154 minus 154 plus 28 35 35 minus 154. சாரி, பார்த்தீங்களா கொஷின்ல நானும் அப்படியே டைரக்டா சால்வ் பண்ணிட்டேன். சாரி, அதில் கொஷின் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வேர்டு மட்டும் உங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸும் மைனஸும் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் டைரக்டா சால்வ் பண்ணேன் அப்படின்னா பிளஸும் மைனஸும் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 63 டிவைடட் பை 9 மைனஸ் வந்து என்னவாயிடும், பிளஸ்ஸா மாறிடும். 14 இன்டூ 11 மைனஸ் பிளஸ் வந்து என்னவா மாறிடும், மைனஸா மாறிடும். 7 பிளஸ் 154 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 161 minus 28 133. ஓகேங்களா, ஸோ இந்த இது நான் அப்படியே கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிளஸும் மைனஸும் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. தி பொசிஷன்ஸ் ஆஃப் ஹவு many letters will remain unchanged if the each of the letters of word hangover is arranged in alphabetical order. ஏ எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏ எழுதிட்டோனாலே மேக்ஸிமம் மாறும், பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏக்கு அடுத்து பி இருக்கா, இல்லை சி இல்லை டி இல்லை இ, இக்கு அடுத்து எஃப் ஜி ஹைச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி வி. ஏதாவது மேட்ச் ஆகுதா, எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ 0, மேட்சிங் இஸ் 0. ஓகேங்களா, அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும்னா எழுதினக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்க்கணும். எது மேட்ச் ஆயிருக்கோ அதில் நம்பர்ஸ் நோட் பண்ணணும். இதில் எதுவுமே மேட்ச் ஆகலை, ஸோ 0. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. இந்த பொசிஷனில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 5, அடுத்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 10, அடுத்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 15, அடுத்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 20. அப்போ அடுத்தது என்னவா இருக்க போது 25. அப்போ 75 + 25 இஸ் 100. புரியுதா, எப்பயுமே இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்த்து சால்வ் பண்ண பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, 5 10 15 20 25 ஆட் பண்ணோம்னா 100. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 100. அடுத்தது எல் எம் என் ஓ பி கியூ 6 பேர் sitting in a circular table facing center. Facing center. M is immediate right of Q. இப்போ Q இதுதான் வச்சுக்கோங்க. Q இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா M is immediate right. ஸோ immediate right. நம்ம உட்காந்துருக்கோன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. immediate rightனா ரைட் சைட். அடுத்தது L is sitting immediate left of O. அப்போ Lன்றது புது வேரியபிள், ஓன்றது புது வேரியபிள் இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 லெட்டர் எழுதிருக்கோம்னா இந்த 2 லெட்டர் வச்சு வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. Q is sitting immediate right of O. Q is sitting immediate right of O. அப்போ O இங்க இருந்தா தான் Q immediate right of O-வா இருக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த லெட்டருக்குரியது வந்திருக்கா, L is sitting immediate left of O. அப்ப immediate left of O என்னவா, L. அடுத்தது Q is sitting immediate right of O. அடுத்தது P is sitting immediate left of L. Lக்கு immediate leftல யார் உட்கார்றா, P உட்கார்றான். அப்ப M இருக்கு, என்ன மட்டும்தான் இல்லை, எந்த லெட்டர் மட்டும் தான், N மட்டும்தான் இல்லை. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, who is sitting to the immediate right of M. Mக்கு immediate rightல யார் இருக்காங்க, N இருக்காங்க. So option 4 is the answer.
ஓகேங்களா? புரியுதா எப்படி எழுதுறோம்னு? அடுத்தது இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். என்ன 5 லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஏ இருக்கு, அடுத்தது இந்த ஓவரால் சீக்வன்ஸ்ல ஜே இருக்கு, எல் இருக்கு, டி இருக்கு, ஜி இருக்கு. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஷ் இருக்கு அப்படின்னா ஏ டி ஜி ஜே எல் இதுதான் வரப்போகுது. ஏ டி ஜி ஜே எல். அடுத்து திரும்ப ஏ டி ஜி ஜே எல். அப்ப அடுத்த 2 லெட்டர் என்ன இருக்க போகுது? ஏ ஜே. ஏ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் டிஜியா இருக்க போது, அடுத்த 2 லெட்டர் ஏஜியா இருக்க போது, அடுத்தது என்ன வரும்? எல்லுக்கு அடுத்தது ஏ டி ஜி ஜே எல். ஜியும் எல்லோ, ஜியும் எல்லோ. அடுத்து அதே மாதிரி ஏ டி ஜி ஜே எல், அடுத்தது ஜிஜே. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அந்த 5 லெட்டர்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த 5 லெட்டர் ஆர்டர்ல அப்படியே எழுத போறீங்க, அவ்வளவுதான். இப்ப இதுல பாருங்க, ஆப்ஜெக்ட், ஒபே, ஒப்ளிகேஷன், ஒபீடியன்ஸ் அண்ட் ஆப்ளிகேட்டரி. இத டிக்ஷனரி ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஓபி தான் இருக்கு மூணுலயுமே, ஸோ ஓபி. அடுத்து ஈல 2 இருக்கு, ஈல 2 இருக்கா? ஈ இருக்கு, இங்க இடி இருக்கு. அப்ப எனக்கு இடி தானே ஃபர்ஸ்ட் வரும், ஸோ 4 இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது செகண்ட் என்ன வரப்போகுது? இதுதான் வரப்போகுது. 4 2 ஆர்டர் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஓபி 2, ஓபிஇ முடிஞ்சிருச்சு. ஈக்கு அடுத்து என்ன வரும்? ஈக்கு அடுத்து ஜே வருமா எல் வருமா? ஜே தானே வரும், ஸோ அதுவும் ஃபைனல் பண்ணியாச்சு 1. அடுத்து இது ரெண்டுல எது வரும்ன்றது பார்க்க போறோம். அப்ப இது வருமா இது வருமா? ரெண்டுமே ஜி தான் இருக்கு, ரெண்டுமே ஏ தான் இருக்கு, ரெண்டுமே டி தான் இருக்கு. ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும், ஸோ 3க்கு அடுத்து தான் 5. அவ்வளவுதான். புரியுதா? இந்த இடத்துல ஒரே இடத்துல எந்திரிச்சு டீக்கு அடுத்து ஐ வந்திருக்கு, இங்க டீக்கு அடுத்து ஓ வந்திருக்கு. ஐ ஃபர்ஸ்ட் வருமா அல்பபெட்ல? அதனால அந்த இதுதான் ஃபர்ஸ்ட். தேர்ட் தான் 3 வந்ததுக்கு அப்புறம் தான் 5 வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் given in the 2 conclusions 1 and 2. ஏ இது all dogs are cats. All dogs are cats. Some cows are cats. Some cows are cats. இப்ப இது கவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. Some cows are cats but not dogs. அது வந்து டாகா கிடையாது. அப்ப இதுக்கு ரிலேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இதுல some dogs are cowsன்னு கேக்குறாங்க. some dogs are cowsா அப்படின்னு கேக்குறாங்க. அது தெரியாது நமக்கு. இதுக்கும் ரிலேஷனே இல்ல, சோ தெரியாது. some cats are both dogs and cows. ஒரு சில கேட் வந்து டாகாவும் இருக்குமா கவ்வாவும் இருக்குமா, அதுவுமே நமக்கு டிக்ளேர் பண்ண முடியாது. some cats அதுல வந்து டாகா இருக்கலாம், கவ்வாவும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஸோ அது வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறோம்னா கன்க்ளூஷன் அப்படின்ற வேர்டே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது. ஸோ அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, 10 மெம்பர்ஸ், ஒரு டேபிளுக்குமே 5 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஓகேங்களா? எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு எழுதுங்க அப்படின்னு. ஸோ மேல இருக்கிறவங்க டவுன்வர்ட் நோக்கி இருக்காங்க, கீழே இருக்கவங்க மேல நோக்கி இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது வந்து டவுன்வர்ட் சவுத், இது நார்த். ஓகேங்களா? இப்போ இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் ஏ பி சி டி இ, இதுல வரக்கூடியது பி கியூ ஆர் எஸ் டி. ஓகேங்களா? இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏல லெஃப்ட்டுக்கு வந்து தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களாம்? பி இருக்காங்களாம். அப்ப ஃபர்ஸ்ட் இது ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் இந்த லெட்டர்லயும் நான் வைக்கலாம். ஏக்கு தேர்ட் லெஃப்ட்ல பி இருக்காங்க. வேற ஆப்ஷன் இருக்கா? இங்க போட்டோம் அப்படின்னா வேற லெட்டரே கிடையாது, இது வேற ஆப்ஷனே கிடையாது, ஸோ வராது. ஸோ இது ரெண்டும் முடிஞ்சு. அடுத்தது என்ன இருக்காங்க பாருங்க. பி இஸ் ஃபேசிங் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. பி இஸ் ஃபேசிங் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. ஏயோட இமிடியேட் நெய்பர் பக்கத்துல யார் இருக்காங்களா? பி இருக்காங்களாம். ஏயோட ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்றாங்களா, ஏஏ ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இமிடியேட் நெய்பரா யார் இருக்காங்களா? பி இருக்காங்களாம். இப்ப இதுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஏயோட ஆப்போசிட் ஃபேசிங் இவங்களா, இங்கேயும் பி வரலாம், இங்கேயும் வரலாம்ல. ஸோ ஏ இங்க பி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பி எனக்கு இங்க வரவும் பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது இன்னொன்னு என்னது? Q is sitting third to right of P. Q is sitting third to right of P. Third to right of P 1 2 third. Q இங்க வரலாம். 1 2 third. Q இங்க வரலாம். இது வராது. 1 2 தான் இருக்கு, தேர்ட் வராது. ஸோ இது வராது. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது ஓ கிடையாது அந்த இடத்துல. ஓகேங்களா? அது ஓ கிடையாது. அடுத்தது பாருங்க, சி இஸ் ஃபேசிங் எஸ். சி இஸ் ஃபேசிங் எஸ்னா
ரெண்டு பக்கமும் ஃப்ரீயா இருக்கிறது இந்த ஒரே லைன் தான். ஸோ சி இஸ் ஃபேசிங் எஸ், சி இஸ் ஃபேசிங் எஸ், ஒரே லைன்ல மட்டும்தான் ரெண்டுமே ஃபில் ஆகாம இருக்கு. அடுத்தது டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் ஃபேசிங் டி. டி எங்க வரலாம், இங்க ஒரு வரலாமா? அப்ப டீக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் டு த ரைட்டா இருக்க போறாங்க. இப்ப டி இங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணவங்களுக்கு செகண்ட் ரைட்ல டி இருக்க போறாங்க. அப்ப அந்த திங்கிங் படி இங்க எனக்கு டி வரலாம். இப்ப எனக்கு டி வேற எங்க பாசிபிலிட்டி வரலாம்? டி இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணவங்க பி அப்படின்னா இந்த இடத்துல டி வராது, ஆப்ஷன் இல்ல. இந்த இடத்துல டி வச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கேயும் பாசிபிலிட்டி இல்ல. அப்ப இதுல மட்டும்தான் எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால இதுல ஃபில் பண்றேன். ஏ பி சி டி இ பி கியூ ஆர் எஸ் டி, அவ்வளவுதான். இதுல என்ன கேட்டிருக்காங்க, who amongst the following is not sitting at the extreme end of row. இதுல எக்ஸ்ட்ரீம் எண்டர்ல உட்கார்ந்துருக்கவங்க யாரு? ஏ இ ஆர் கியூ, இவங்க 4 பேர். ஆரையும் எக்ஸ்ட்ரீம் எண்ட் தான், கியூ எக்ஸ்ட்ரீம் எண்ட் தான், கியூ இ எக்ஸ்ட்ரீம் எண்ட் தான். அப்ப சி மட்டும் தான் சென்டர்ல இருக்காங்க. ஸோ சி இஸ் தி ஆன்சர். எப்படி செலக்ட் பண்றோம் தெரியுதா? அடுத்தது பாருங்க. few mountains are rivers, most rivers are, most rivers தான் சொல்லியிருக்காங்க. அதுல most rivers are valleys, all valleys are hills, all valleys are hills. அதுல பாருங்க, இப்ப few mountains valleys ஆ தெரியாது, என்ன ரிலேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வராது. some hills are mountains, some hills mountains ஆ கிடையாது, ரெண்டுக்குமே லிங்கே இல்ல. அப்ப some rivers are hills, some rivers of hills பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா இந்த இடத்துல ரிவர்ல வந்து வேலி இருக்கு, ரிவர் வந்து ஹில்லோட லிங்கா இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் எனக்கு கன்க்ளூஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்றோன்றத பாத்துக்கோங்க. இப்ப அடுத்தது பாருங்க, ஈச் ஆஃப் 7 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். அந்த 7 ஃப்ரெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஹைட்ல இருக்காங்களாம். ஸோ 7 பேர் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிடலாமா? 7 மெம்பர்ஸ், அதுல டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல. கிருஷி இஸ் டாலர் தென் ஒன்லி 3 பீப்புள். 3 பீப்புளை விட மட்டும்தான் கிருஷி வந்து டாலரா இருக்காங்களாம். அப்ப இது அசெண்டிங் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. 3 பேரை விட மட்டும்தான் அவங்க ஹைட்டா இருக்காங்க. அப்ப இங்க ஹைட். பாரி இஸ் டாலர் தென் ஒன்லி வீர். வீரை விட மட்டும்தான் பாரி வந்து கூட. அடுத்தது மிஷா இஸ் டாலர் தென் மின்ஷு பட் நாட் மோகி. அப்ப மிஷா இங்க வச்சோம் அப்படின்னா, மிஷா இங்க வச்சேன் அப்படின்னா மின்ஷுவை விட டாலரா இருக்காங்க, ஆனா மோகியை விட கிடையாது. ஓகேங்களா? மோகியை விட டாலர் கிடையாது. ஆனா பிரியா இஸ் டாலர் தென் மோகி. அப்ப பிரியா எங்க வரப்போறாங்க? இங்கதான் பிரியா வரப்போறாங்க. அப்ப இருக்கிறதுலே ஹைட்டஸ்ட் யாரு, டாலஸ்ட் யாரு? பிரியா தான் இருக்கிறதுலே டாலஸ்ட். இந்த மாதிரி எழுதுறது தெரியுதா? ஓகேங்களா? புரியுதா? சோ இன்னைக்கு நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த 25 கொஸ்டின்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளை கிளாஸ்ல இன்னொரு 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.